Hello students, இந்த வீடியோல நம்ம சில இம்பார்ட்டன்டான 3D பாடிஸ்க்காக மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் சாலிட் ஸ்பியர். ஓகே, ஸோ ஒரு சாலிட் ஸ்பியர் இருக்கு, இதோட மாஸ் வந்து m, இதோட ரேடியஸ் வந்து r. ஓகே, ஸோ இப்போ சாலிட் ஸ்பியர்னா என்ன? சாலிட் ஸ்பியர்னா பேசிக்கலி ஸ்பியர்னா என்ன? ஸ்பியர்னா பேசிக்கலி ஒரு பால் மாதிரி நீங்க அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த பால் வந்து நான் உள்ள வந்து கம்ப்ளீட்லி நான் ஃபில் பண்ணிட்டேன். ஓகே, இந்த பால் வந்து எம்டி கிடையாது. ஓகே, இந்த பால் வந்து ஃபுல்லா இருக்கு. ஸோ நீங்க வந்து மார்பிள் பார்த்திருப்பீங்கல்ல, மார்பிள் வச்சு நிறைய பேர் விளையாடுவாங்கல்ல. ஸோ அது உள்ள எப்படி, அது வந்து உள்ள கம்ப்ளீட்லி கிளாஸா தான் ஃபில் ஆயிருக்கும். ஓகே, ஸோ உள்ள கம்ப்ளீட்லி அது ஃபில்டா இருந்தா அது வந்து நம்ம சாலிட் ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஸ்பியர்னா என்ன? ஸ்பியர் வந்து பேசிக்லி பால். ஓகே, சாலிட் ஸ்பியர்னா என்ன? சாலிட் ஸ்பியர்னா அந்த ஸ்பியர், அந்த பால் வந்து உள்ள இருந்து கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்கும். ஓகே, உள்ள வந்து கம்ப்ளீட்லி அது ஃபில்டா இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் சாலிட் ஸ்பியர். நம்மளுக்கு வந்து ஒரு சாலிட் ஸ்பியர் தந்திருக்காங்க, அதோட மாஸ் வந்து m, ரேடியஸ் வந்து r. ஓகே, ஸோ அதோட சென்டர் வழியா ஒரு ஆக்சிஸ் இப்படி பாஸ் ஆகுதுன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஆக்சிஸ் மூலமா இந்த ஸ்பியரோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து 2/5 mr ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்முலா, இது உங்க நோட் புக்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, ஸோ யூ ஆர் கிவன் அ சாலிட் ஸ்பியர் ஆஃப் மாஸ் m and radius r. Find its moment of inertia about this axis x, y. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு சாலிட் ஸ்பியர் தந்திருக்காங்க. ஓகே, இந்த ஆக்சிஸ் xy மூலமா இந்த ஸ்பியரோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எவ்வளவு இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஈஸியா நம்ம parallel ஆக்சிஸ் தியரம் வச்சுட்டு நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ எப்படி நம்ம parallel ஆக்சிஸ் தியரம் வச்சு சால்வ் பண்ணலாம்னா, இதுல இருந்து சென்டர் வழியா பாஸ் ஆகுற ஒரு ஆக்சிஸ் நம்ம இப்படி வரைஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிஸ் வந்து சென்டர் வழியா பாஸ் ஆகுது. ஸோ நம்ம இப்போதான் டிஸ்கஸ் பண்ணோம், சென்டர் ஆஃப் மாஸ் வழியா பாஸ் ஆகுற ஒரு ஆக்சிஸ் மூலமா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எவ்வளவு இருக்கும்? 2/5 mr ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, ஸோ parallel ஆக்சிஸ் தியரம் ஃபார்முலா என்ன? I ஈக்குவல் டு I சென்டர் ஆஃப் மாஸ் பிளஸ் md ஸ்கொயர். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஆக்சிஸுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா r. ஓகே, ஸோ I ஈக்குவல் டு I சென்டர் ஆஃப் மாஸோட வேல்யூ எவ்வளோ? 2/5 mr ஸ்கொயர் பிளஸ் md ஸ்கொயர். ஓகே, d யோட வேல்யூ வந்து r. ஸோ I யோட வேல்யூ வந்து 2/5 mr ஸ்கொயர் பிளஸ் mr ஸ்கொயர். ஓகே, ஸோ இது வந்து நத்திங் பட் 7 mr ஸ்கொயர் பை 5. ஓகே, ஸோ இதுதான் இந்த ஆக்சிஸ் மூலமா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எவ்வளோ? இந்த ஆக்சிஸ் மூலமா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 7/5 mr ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, ஸோ நம்ம அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஹாலோ ஸ்பியர் ஆர் ஷெல் ஆஃப் மாஸ் m and radius r about an axis passing through its center. ஓகே, ஸோ ஹாலோ ஸ்பியர் ஆர் ஷெல் அப்படின்னா என்ன? ஓகே, ஸோ இந்த ஹாலோ ஸ்பியர் தான் நம்ம ஷெல் கூட சொல்லுவோம். ஸோ ஷெல்னா என்ன? இப்போ நீங்க ஆரஞ்சு எடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ நம்ம ஆரஞ்சோட பீல் மட்டும், ஓகே, அதோட வெளியே இருக்கிற ஸ்கின் மட்டும் நம்ம எடுத்துட்டு, ஓகே, உள்ள இருக்கிற ஃப்ரூட், அதாவது உள்ள இருக்கிற ஃபிளஷ் வந்து நம்ம சாப்பிட்டுட்டோம். ஓகே, சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ அதோட ஸ்கின் மட்டும், அதோட பீல் மட்டும் மீதி இருக்கும்ல. ஸோ அந்த பீல் தான் பேசிக்கலி ஹாலோஸ்பியர். ஓகே, ஸோ ஹாலோனா என்ன? எதுவுமே இருக்காது அதுக்குள்ள, அது வந்து எம்டியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா, ஓகேயா, இது வந்து பேசிக்கலி ஒரு பால் மாதிரி தான். ஆனா இது நம்ம கட் பண்ணோம்னா உள்ள வந்து எதுவுமே கிடையாது. இது வந்து உள்ள எம்டியா இருக்கும். ஓகேயா, உள்ள வந்து எதுவுமே இருக்காது. உள்ள எதுவுமே இல்லைன்னா அது வந்து நம்ம ஹாலோஸ்பியர் இல்லைன்னா ஷெல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ஷெல்லோட சென்டர், ஓகே, இந்த ஷெல்லோட சென்டர் வழியா பாஸ் ஆகுற ஒரு ஆக்சிஸ் மூலமா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியோட வேல்யூ வந்து 2/3 mr ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, எம் என்ன? எம் வந்து இந்த ஷெல்லோட மாஸ். ஆர்னா என்ன? ஆர் வந்து இந்த ஷெல்லோட ரேடியஸ். ஓகே, ஸோ இந்த ஷெல்லோட சென்டர் மூலமா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து 2/3 mr ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, ஸோ ஐ ஹோப் இது கிளியரா இருக்கும். அடுத்தது வந்து நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் சாலிட் கோன் பார்க்கலாம். ஓகே, கோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, கோன்னா ஐஸ்கிரீம் கோன் பார்த்திருப்பீங்கல்ல, ஐஸ்கிரீம் கோன். ஸோ கோன்னா என்ன? கீழே வந்து ஒரு சர்க்குலர் பேஸ் இருக்கும்,
அது மேல ஒரு ட்ரையாங்குலர் பிரமிட் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும், ஐஸ்கிரீம் கோன் இருக்கு இல்லையா, அதுதான் பேசிக்லி. ஓகே. அதுக்கப்புறம் நீங்க பர்த்டே பார்ட்டில எல்லாம் நம்ம கேப் போடுவோம்ல, இந்த மாதிரி கோன் கோன் ஷேப்ல கேப் போடுவோம்ல, பர்த்டே கேப். ஸோ அதுவும் கோனான எக்ஸாம்பிள் தான். ஓகே. ஸோ சாலிட் கோன்னா என்ன? ஸோ சாலிட் ஸ்பியர் மாதிரியே அந்த கோன்குள்ள நம்ம ஏதாவது ஒரு மெட்டீரியல் போட்டு அது கம்ப்ளீட்லி ஃபில் பண்ணிட்டோம்னா அது வந்து சாலிட் கோன். ஓகே. ஹாலோ கோன்னா என்ன? ஹாலோ கோன்னா அதோட வெளியே இருக்கிற ஸ்கின் மட்டும் தான் இருக்கும். ஓகே. இதுக்குள்ள எதுவுமே இருக்காது, உள்ள வந்து இது எம்டியா இருக்கும். அதே இங்க பாத்தீங்கன்னா இது உள்ள வந்து ஃபில்டா இருக்கும். ஓகே. ஸோ உள்ள ஃபில்டா இருந்தா அது வந்து சாலிட் கோன், உள்ள எம்டியா இருந்தா அது வந்து ஹாலோ கோன். ஓகே. ஸோ இங்க வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு சாலிட் கோன் இருக்கு. இந்த சாலிட் கோனோட மாஸ் வந்து எம், இதோட பேஸ் ரேடியஸ் வந்து ஆர், இதோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ஹெச். ஓகே. இந்த ஹைட் பாத்தீங்கன்னா ஹெச் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆக்சஸ் மூலமா, ஓகே, இந்த ஆக்சஸ் மூலமா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து 3/10 mr ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே. அதே மாதிரி நம்ம ஒரு ஹாலோ கோன் எடுக்கிறோம். இந்த ஹாலோ கோனோட மாஸ் எம், ரேடியஸ் வந்து ஆர், பேஸ் ரேடியஸ் வந்து ஆர், இந்த கோனோட ஹைட் வந்து ஹெச். ஓகே. ஸோ இந்த சுச்சுவேஷன்ல இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து mr²/2க்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஹைட் மேல டிபெண்ட் பண்ணாது. ஓகே. ஸோ இந்த சாலிட் கோனோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து ஹைட் மேல டிபெண்ட் பண்ணாது, வெறும் ரேடியஸும் இந்த கோனோட மாஸ் மேல தான் டிபெண்ட் பண்ணும். அதே மாதிரி ஹாலோ கோனோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் வெறும் மாஸும் ரேடியஸ் மேல தான் டிபெண்ட் பண்ணும், இந்த ஹைட் மேல டிபெண்ட் பண்ணாது. ஓகே. ஹைட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலால கிடையவே கிடையாது, இந்த ஃபார்முலாலயும் ஹைட் கிடையாது. ஓகே. ஸோ இது இந்த ரெண்டு ஃபார்முலாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்முலா இந்த ரெண்டுமே. ஓகே. ஸோ நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஓகே. ஸோ இது வந்து ஒரு கொஸ்டின். ஓகே. ஸோ ஃபைன், இது வந்து நான் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஸ்டினா தரேன். ஓகே. ஸோ இது வந்து நீங்க சால்வ் பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல ஆன்சர் போடுங்க. ஓகே. ஸோ கொஸ்டின்ல என்ன தந்திருக்காங்க? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் செக்டர் ஆஃப் அ டிஸ்க். ஓகே. ஸோ மாஸ் ஆஃப் செக்டர் வந்து எம், ரேடியஸ் ஆஃப் செக்டர் வந்து ஆர். இப்போ செக்டர்னா என்ன? என்கிட்ட வந்து ஒரு டிஸ்க் இருக்கு. டிஸ்க்னா என்ன? சிடி மாதிரி நீங்க அசைன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த டிஸ்க்ல வந்து நான் இந்த மாதிரி ஒரு சின்ன செக்ஷன் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இந்த சின்ன செக்ஷன் தான் நம்ம செக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு செக்டர் இருக்கு. ஓகே. இந்த மாதிரி ஒரு செக்டர் இருக்கு. செக்டர்னா என்ன? ஒரு டிஸ்கோட ஒரு சின்ன போர்ஷன், அதுதான் செக்டர். ஓகே. ஸோ என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு செக்டர் இருக்கு, அது வந்து ஆங்கிள் தீட்டா இப்படி ஃபார்ம் பண்ணுது. ஓகே. ஸோ பேசிக்லி இதுதான் என்னோட ஒரிஜினல் டிஸ்க் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த ஆங்கிள் தீட்டா. ஸோ நான் இந்த போர்ஷன் மட்டும் இப்படி எடுத்திருக்கேன். ஓகே. ஓகே. ஸோ இந்த செக்டரோட மாஸ் வந்து எம், இந்த செக்டரோட ரேடியஸ், அதாவது இந்த ரேடியஸ், ஓகே, இது வந்து ஆர் அப்படின்னு தந்திருக்காங்க. ஸோ இந்த ஆக்சிஸ் மூலமா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எவ்வளவு இருக்கும்? ஓகே. அதை நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்க கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர் கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஓகே. ஆன்சர் வந்து நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். I ஈக்குவல் டு mr²/2. ஓகே. இதுக்கு ஈக்குவலா தான் வரும். ஓகே. ஸோ நம்ம ஃபைனலா ஒரு கொஸ்டின் பார்க்கலாம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியால. ஓகே. அந்த கொஸ்டின் என்ன? ஃபைண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த கிவன் சாலிட் சிலிண்டர் about the axis passing perpendicular to its flat surface at a distance of r/3 from the center. ஓகே. ஸோ நம்ம கிட்ட வந்து ஒரு சாலிட் சிலிண்டர் தந்திருக்காங்க இந்த மாதிரி. ஓகே. இது வந்து ஒரு சாலிட் சிலிண்டர். சிலிண்டர்னா என்ன? கேஸ் சிலிண்டர் பார்த்துருப்பீங்க இல்லையா? கேஸ் சிலிண்டர் இல்லைன்னா டம்ளர். ஓகே. டம்ளர் இருக்கும்ல, தண்ணி பிடிக்கிற டம்ளர், அது பேசிக்லி சிலிண்டர். இல்லைன்னா வாட்டர் பாட்டில். ஓகே. அது சிலிண்டர். ஓகே. இந்த மாதிரி நம்ம கிட்ட வந்து ஒரு சாலிட் சிலிண்டர் இருக்கு. சாலிட் சிலிண்டர்னா என்ன? அந்த சிலிண்டர் வந்து எம்டி கிடையாது, அதுக்குள்ள ஏதோ போட்டு நம்ம ஃபில் பண்ணிருக்கோம், அது சாலிடா இருக்கு. ஓகே. ஸோ இந்த சிலிண்டரோட மாஸ் வந்து டோட்டல் மாஸ் வந்து எம், இந்த சிலிண்டரோட ஹைட் வந்து ஹெச் அப்படின்னு தந்திருக்காங்க. ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த சிலிண்டரோட சென்டர்ல இருந்து நம்ம r/3 டிஸ்டன்ஸ் போகணும். ஓகே. r/3 டிஸ்டன்ஸ் போனதுக்கு அப்புறம் ஒரு ஆக்சிஸ் நம்ம இந்த மாதிரி எடுக்கணும். இந்த ஆக்சிஸ் மூலமா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எவ்வளவு இருக்கும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ நீங்க வந்து பார்க்கலாம், இது வந்து நம்ம ஈஸியா பேரலல் ஆக்சிஸ் தியரம் யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். எப்படி சால்வ் பண்ணிக்கலாம்னா, இந்த கிரீன் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கிரீன் ஆக்சிஸ் பாத்தீங்கன்னா இது வந்து சென்டர் வழியா பாஸ் ஆகுது.
சென்டர் வழியா இப்படி பாஸ் ஆகுது. ஸோ இது வந்து நான் ஐ சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது வந்து நான் ஐ அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு ஆக்சிஸுக்கும் நடுவுல டிஸ்டன்ஸ் வந்து r/3. ஓகே. ஸோ நம்ம parallel axis தியரம் எழுதிக்கலாம். I ஈக்குவல் டு ஐ சென்டர் ஆஃப் மாஸ் பிளஸ் md ஸ்கொயர். ஓகே. ஸோ ஐ சென்டர் ஆஃப் மாஸ் பிளஸ் md ஸ்கொயர். டியோட வேல்யூ எவ்வளோ? r/3 ஹோல் ஸ்கொயர். ஸோ ஐ சென்டர் ஆஃப் மாஸ் பிளஸ் mr ஸ்கொயர் பை 9. ஓகே. ஸோ நான் இந்த ஐ சென்டர் ஆஃப் மாஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ நான் வந்து இந்த சிலிண்டரோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் திஸ் ஆக்சிஸ் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணலாம்? இந்த பெரிய சிலிண்டர் இருக்கு இல்லையா, இது வந்து நான் இந்த மாதிரி சின்ன சின்ன டிஸ்கா இப்படி பிரிச்சுக்கலாம். ஓகே. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன டிஸ்கா நான் இப்படி பிரிச்சுக்கலாம். ஓகே. இந்த மாதிரி சின்ன சின்ன டிஸ்கா நான் பிரிச்சுக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா, எல்லா டிஸ்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நான் ஆட் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த மொத்த சிலிண்டரோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கிடைச்சிடும். ஓகே. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, இது வந்து நான் ஒரு டிஸ்கா இப்படி பிரிக்க போறேன். நிறைய டிஸ்கா நான் இது வந்து இப்படி பிரிக்க போறேன். ஓகே. இந்த மாதிரி நான் பிரிக்க போறேன். ஓகே. ஸோ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, இந்த டிஸ்க்குக்கான மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்க போறேன். ஓகே. ஸோ சப்போஸ் இந்த டிஸ்கோட மாஸ் வந்து m, ஸ்மால் m அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஓகே, ஆஃப் ஸ்மால் டிஸ்க். ஓகே. ஸோ இது I நாட், ஓகே, ஈக்குவல் டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் டிஸ்க் நம்மளுக்கு தெரியும். ஓகே. அபவுட் an axis passing through center. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் டிஸ்க் வந்து mr ஸ்கொயர் பை 2க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே. ஸோ சப்போஸ் நான் இந்த மொத்தம் சிலிண்டரை நான் n டிஸ்க்ஸா பிரிச்சிருக்கேன். ஓகே. n டிஸ்க்ஸா பிரிச்சிருக்கேன். ஓகே. ஸோ ஒரு டிஸ்கோட மாஸ் எவ்வளவு இருக்கும்? ஒரு டிஸ்கோட மாஸ் வந்து m/n-க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே. ஸோ என்கிட்ட டோட்டலா எவ்வளவு டிஸ்க் இருக்கு? n டிஸ்க்ஸ் இருக்கு. n டிஸ்க்ஸ் இருக்கு. ஸோ டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து n இன்டூ ஐ நாட்க்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ n இன்டூ mr ஸ்கொயர் பை 2. அதாவது n இன்டூ m ஓட வேல்யூ எவ்வளோ? கேபிட்டல் M, m/n, r ஸ்கொயர் பை 2. ஸோ இந்த என்னோ நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு mr ஸ்கொயர் பை 2க்கு ஈக்குவலா கிடைக்கும். இதுதான் ஐ சென்டர் ஆஃப் மாஸ். ஓகே. ஸோ இந்த வேல்யூ வந்து நீங்க இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு என்ன கிடைக்கும்? ஸோ இந்த வேல்யூ நான் இங்க சப்ஸ்டியூட் பண்றேன்னா, ஐ சென்டர் ஆஃப் மாஸோட வேல்யூ வந்து mr ஸ்கொயர் பை 2 பிளஸ் ஐ md ஸ்கொயர் வேல்யூ வந்து mr ஸ்கொயர் பை 9. ஓகே. ஸோ இதுதான் என்னோட ஆன்சர். ஓகே. ஸோ ஓகே. ஸோ இந்த இந்த ஆரஞ்சு கலர் ஆக்சிஸ் மூலமா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து இந்த வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே.